Hi students, 11th எக்கனாமிக்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 5 மார்க் கொஷின்ஸ் போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் தரேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ 2 மார்க் 3 மார்க் பார்த்துலாம். ஸோ தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு 2 மார்க் 3 மார்க்கையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் பார்த்துடணும். ஸோ அந்த 5 மார்க்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபுல் பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஓகே, சாப்டர் 1ல் பாருங்கள் 2 மார்க். வாட் இஸ் மென்ட் பை எக்கனாமிக்ஸ்? பொருளியல் என்றால் என்ன? டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நுண்பொருளியல் என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் குட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ். பண்டங்களை பணிகளில் இருந்து வேறுபடுத்துக. கிவ் த மீனிங் ஆஃப் டிடெக்டிவ் மெத்தட். பகுத்தாய்வு முறையின் பொருள் கூறுக. சாப்டர் 1ல் 3 மார்க்ஸ். What are the crucial decisions involved in what to produce? என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவை? What are the important features of utility? பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? Distinguish between microeconomics and macroeconomics. நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியல் இடையேயான வேறுபாடுகள் யாவை? Chapter 2 மார்க்ஸ். Define utility. பயன்பாட்டை வரையறு. What are the degrees of price elasticity of demand? விலை தேவை நெகிழ்ச்சியின் அளவு விவரி. State the meaning of indifferent curves. சமநோக்கு வளைகோடுகள் என்றால் என்ன? Write the formula of consumer surplus. நுகர்வோர் எச்சம் காணும் முறையை எழுதுக. 3 மார்க்ஸ். Explain the concept of consumers equilibrium with a neat diagram. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. Distinguish between extension and contraction of demand. தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. What are the properties of indifference curves? சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? Next chapter 3 2 marks. Classify the factors of production. உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்து. Define labor. உழைப்பு வரையறு. Define marginal product of a factor. காரணியின் இறுதிநிலை உற்பத்தியை வரையறு. What are the factors? What are the conditions for producers equilibrium? உற்பத்தியாளர் சமநிலையை அடைய நிபந்தனை யாது? சாப்டர் 3ல 3 மார்க்ஸ். What are the functions of an entrepreneur? தொழில் முனைவோரின் பணிகள் யாது? State and explain the elasticity of supply. அளிப்பு நெகிழ்ச்சியை பற்றி கூறுக. Illustrate the concept of producers equilibrium. உற்பத்தியாளர் சமநிலையை உதாரணத்துடன் விளக்குக. State the Cobb-Douglas production function. Cobb-Douglas உற்பத்தி சார்பை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 4ல 2 மார்க்ஸ். டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன். செலவு சார்பை வரையறு. டிஃபைன் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். வெளியுற செலவு வரையறு. டெஃபினிஷன் ஃபார் ரியல் காஸ்ட். உண்மை செலவு இலக்கணம் தருக. சங்க் காஸ்ட். மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? சாப்டர் 4ல 3 மார்க்ஸ். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் விவரி. ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி. ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுகளுடன் வரையறு. Discuss the long run cost curves with suitable diagram. நீண்டகால செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விளக்குக. சாப்டர் 5ல 2 மார்க்ஸ். Who is price taker? விலையை ஏற்பவர் யார்? Selling cost. விற்பனை செலவு என்றால் என்ன? Any two types of price discrimination. விலை பேதம் காட்டுதலின் 2 தன்மைகளை கூறுக. Define excess capacity. உபரி சக்தி விளக்குக. 3 மார்க்ஸ் 5 சாப்டர்ல. What are the features of a market? அங்காடியின் இயல்புகள் யாவை? Describe the degrees of price discrimination. விலை பேதம் காட்டுதலின் நிலைகளை விளக்குக. Mention the similarities between perfect competition and monopolistic competition. நிறைவு போட்டி மற்றும் முன்னுரிமை போட்டியின் ஒற்றுமையை விளக்குக. Differences between firm and industry. நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? சாப்டர் 6ல 2 மார்க்ஸ். வாட் இஸ் மென்ட் பை டிஸ்ட்ரிபியூஷன்? பகிர்வு என்றால் என்ன? டிஃபைன் ரெண்ட். வாரம் வரையறு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரியல் அண்ட் மணி வேஜஸ். பணக்கூலி மற்றும் உண்மை கூலியை வேறுபடுத்துக. வாட் இஸ் ப்ராஃபிட்? லாபம் என்றால் என்ன? சாப்டர் 6ல 3 மார்க்ஸ். ஸ்டேட் வெயிட்டிங் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். காத்திருத்தல் வட்டி கோட்பாட்டை எழுதுக. கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ். கூலியின் வகைகளை பட்டியலிடுக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. Describe briefly the innovation theory of profit. புத்தாக்க லாப கோட்பாட்டை சுருக்கமாக கூறுக. Write a note on risk bearing theory of profit. இடர்தாங்கும் லாப கோட்பாடு குறிப்பு வரைக. சாப்டர் 7ல 2 மார்க்ஸ். ரைட் த மீனிங் ஆஃப் எகானமிக் growth. பொருளாதார வளர்ச்சியின் பொருள் எழுதுக.
மீனிங் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கப்பட இயலாத ஆற்றல் வளங்கள் தருக. ஷார்ட் நோட் ஆன் சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக் தொழில்நுட்ப தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன? லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் லோ பெர் கேபிட்டா இன்கம் ஆஸ் கிவன் பை VKRV ராவ் குறைந்த தலா வருமானம் இருக்க காரணங்களாக ராவ் கூறுவதை பட்டியலிடுக. சாப்டர் 7ல 3 மார்க்ஸ். டிஃபைன் எக்கானமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார முன்னேற்ற வரையறு. ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஜவஹர்லால் நேரு இன் இந்தியாஸ் பிளானிங் இந்திய திட்டமிடுதலின் நேருவின் அணுகுமுறை. ரைட் ஷார்ட் நோட் ஆன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் கிவன் பை அமர்த்தியா சென் நல பொருளாதாரம் பற்றி அமர்த்தியா சென்னின் கருத்துக்களை எழுதுக. சாப்டர் 8ல 2 மார்க். லிஸ்ட் அவுட் த வீக்னஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியின் பலவீனங்களை பட்டியலிடுக. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 10th 5-year பிளான் 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் யாவை? டிஃபரன்ஸ் பிட்வீன் HDA அண்ட் PQLA மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டு எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. மென்ஷன் த இண்டிகேட்டர்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு கால்குலேட் HDI மனித வளர்ச்சி குறியீட்டு எண்ணை கணக்கிட உதவும் குறியீடுகளை கூறுக. சாப்டர் 8ல 3 மார்க். எலுசிடேட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் காலனியல் இந்தியா காலனி ஆதிக்கத்தின் போது இந்தியாவில் நடைமுறையில் இருந்த பல்வேறு நில உடைமை முறைகள் பற்றி தெளிவுபடுத்துக. எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையின் ஏதேனும் 3 நோக்கங்களை குறிப்பிடுக. நோட் ஆன் 12th 5-year பிளான் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் குறித்து எழுதுக. வாட் இஸ் PQLA? PQLA என்றால் என்ன? சாப்டர் 9 2 மார்க்ஸ். ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் LPG கொள்கையை செயல்படுத்த காரணம் யாது? பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை திரும்ப பெறுதல் என்றால் என்ன? மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதன் பொருள் யாது? 3 மார்க்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. கோல்ட் ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMC விவசாய உற்பத்தி அங்காடி குழுவின் பணிகள். GST அட்வான்டேஜஸ் GST மற்றும் அதன் நன்மைகள். நெக்ஸ்ட் சாப்டர் 10 டிஃபைன் ரூரல் எக்கானமி ஊரக பொருளாதாரம் வரையறு. ரூரல் பாவர்ட்டி டிஃபைன் ஊரக ஏழ்மை வரையறு. டிஸ்கிரிஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலையின்மை என்றால் என்ன? காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில் வரையறு. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஊரக மின்மயமாக்கல் வரையறு. சாப்டர் 10ல 3 மார்க்ஸ். காசஸ் ஃபார் ரூரல் பேக்வர்ட்னஸ் ஊரக வளர்ச்சியின்மை காரணங்களை விளக்குக. ரெமடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டி ஊரக வறுமையை நீக்குவதற்கான வழிமுறைகள். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் மண்டல ஊரக வங்கி. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க் முத்ரா வங்கியின் நோக்கங்கள். நெக்ஸ்ட் சாப்டர் 11 2 மார்க்ஸ். GSDP மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. மேஜர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள். மைக்ரோ இண்டஸ்ட்ரி குறு நிறுவனங்கள். 3 மார்க்ஸ். GSDP இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை விளக்குக. ப்ராஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான செயல்பாடுகள். ரினியூவபிள் சோர்சஸ் பவர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு செயல்திறனை விளக்குக. சாப்டர் 12ல இந்த கொஸ்டின்ஸ் சரியா, இது கொஞ்சம் ப்ராப்ளம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 12 2 மார்க்கும் 3 மார்க் டோட்டலாக 94 கொஸ்டின்ஸ் தான். சரி, ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கிறேன். 50 2 மார்க் 50 3 மார்க். இதை தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.